நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு சென்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக இன்றைக்கு உறுதியான தகவல்கள் என்பது வெளிவந்திருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன், இப்ப அங்க போய் என்ன செய்ய போறீங்க? தண்ணியை தூக்கிட்டு வர போறீங்களா? காவிரி என்பது கர்நாடகத்துக்கு சொந்தமானது கிடையாது, அது பன்மாநில நதி. அவர்களுக்கு தாமிரபரணி இருக்கு, தாமிரபரணி நம்ம மாநிலத்துக்கு சொந்தமான நதி, இங்கேயே உருவாகிறது, இங்கேயே கடலில் கலக்கிறது. அதில் வேற மாநிலங்கள் எதுவும் உரிமை கொண்டாடுகிற பிரச்சனை இல்லை. ஆனால் காவிரி என்பது அப்படிப்பட்டதல்ல. காவிரியில் உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணீர் என்பது கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இத்தனை மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பன்மாநில உரிமைகள் படைத்த நதி அது. ஆகவே எல்லா 4 மாநிலங்களுக்கும் உரிமை படைத்த ஒரு நதியில் வரக்கூடிய தண்ணீரை நாங்கள் விரும்பினால் திறப்போம், இல்லை என்றால் இல்லை, நாங்கள் திறக்க மாட்டோம் என்ற ஒரு அணுகுமுறையை கர்நாடக மாநில அரசாங்கம் கடைபிடிப்பது என்பது கண்டனத்துக்குரியது. காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்னாலும் கேட்க மாட்டேன், உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நாங்கள் விரும்பினால்தான் திறப்போம் என்கிற ஒரு அணுகுமுறையை கர்நாடக மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருந்தால், இப்போது காங்கிரஸ் இருக்கிறது, ஏற்கனவே பிஜேபி ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்திலும் இப்படித்தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். இத்தகைய சூழ்நிலையில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டிலே புதிதாக அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுடைய அனுமதியை பெற வேண்டியதில்லை என்று பாராளுமன்றத்தில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் இணையமைச்சர் தெரிவிக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் என்ன? ஆக வரக்கூடிய கொஞ்ச நஞ்ச தண்ணீர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வராது என்றார். இதனுடைய விளைவுகளை பற்றி அவர் கலைப்பட வேண்டுமா வேண்டாமா, தீர்ப்பை என்ன சொல்லியிருக்கிறார் இல்லைன்றது வேற விஷயம். நல்லவேளை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வேறொரு பாராளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கிற போது காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய உத்தரவு இல்லாமல் மேகதாட்டிலே புதிதாக அணையை கர்நாடக மாநில அரசாங்கம் கட்ட முடியாது என்கிற ஒரு தெளிவான பதிலை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அன்று இன்றைக்கு இத்தகைய பதிலை தெரிவித்தது கூட தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறது. எப்போதுமே சர்வதேச அளவில் கூட மேல்பகுதி பாசனம் பெறக்கூடிய மாநிலங்கள் கீழ்பகுதி பாசனம் பெறக்கூடிய மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் தான் அவர்கள் நீரை பயன்படுத்த முடியுமே தவிர அதுதான் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற விதி. இதையெல்லாம் தெரியாதவர் எப்படி மத்திய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட நிலைமை போய்கொண்டிருக்கிற போது இப்போது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு சென்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக இன்றைக்கு உறுதியான தகவல்கள் என்பது வெளிவந்திருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன், இப்ப அங்க போய் என்ன செய்ய போறீங்க? தண்ணியை தூக்கிட்டு வர போறீங்களா? அவன் தண்ணி 3500 கியூசெக்ஸ் கூட தர முடியாது என்று இன்னைக்கு மேலாண்மை ஆணையத்தில் நேரடியாக தெரிவித்துள்ளார். உங்களால் தண்ணியை வாங்கிட்டு வர முடியாது, அணை கட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை. அதன் மீது அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்று ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு விரிவான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை போய் திரும்ப நீங்க போய் அணை கட்ட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ற பிரச்சனை இல்லை, தண்ணியை கேட்டு வாங்குற பிரச்சனை இல்லை, அணை கட்டத்துக்கு அனுமதிக்க மாட்டோம்னு நேரடியாக போய் சொல்ற பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற அனுப்பப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் எதற்காக இப்போது கர்நாடகாவுக்கு நம்முடைய முதலமைச்சர் செல்ல வேண்டும் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அந்த பயணத்தை அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செல்வதனால் நீங்கள் அங்கே சென்று எதையும் செய்ய முடியாது என்று சொன்னால் அது என்ன மாதிரியான உணர்வுகளை தமிழ்நாட்டு விவசாயிகள் மத்தியில் ஏற்படுத்தும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யோசிக்க வேண்டும். இது ஒரு தேவையற்ற ஒரு பயணம் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு.
உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.